ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் வச்சு மட்டனும் பச்சை மொச்சப்பயிறு இதை வந்து காய வாங்கி உரித்து இது பயிரை ஊற வச்சு அதை தோலை எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சுட்டு ஒரு மிளகு சீரகம் போட்டு ஒரு செமி கிரேவி செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து ஆயிலை நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டாலும் சரி, கடலெண்ணெய் ஊற்றிட்டாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு 25லேருந்து 50 மில்லிக்குள்ளே நீங்கள் சேர்த்திக்கங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது சேர்த்தியாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதில் சேர்த்திக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு குறைஞ்சது 2 சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இப்போ இதில் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ம், ஒரு 3 பச்சை மிளகாவும், கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்தால் தான் நல்ல மணம் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சம அளவு தான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம். இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி மணம் வருது. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தக்காளி கூட சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி ஊற்றினா அது வேறு டேஸ்ட் இருக்கும். நம்ம அரிஞ்சு போட்டு இப்படி வதக்கி எடுக்கிறதுல அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் மட்டன் இருக்கும். இது நல்லா சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூள்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். டீ சிம்மில் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கங்க, அதிகமாக வேண்டாம். நான் குட்டி கரண்டினால 2 இது போடுறேன். போட்டு இது சேர்த்திட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு பட்டை ஏலக்காய், கிராம்பு போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த தூளை வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த கறியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா இது மட்டனும் இதில் வதங்கி வந்துருச்சு. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. அதையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நீல வாக்கில் இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடியை போட்டு வச்சிடலாம். மிச்சத்தை அப்புறம் பார்க்கலாம். நம்ம 2 விசில் வரட்டும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இந்த மசாலாவில் கோட்டாகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அது ஃபஸ்ட்டே ஊற்றிட வேணாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ 5 நிமிஷமாக நான் வதக்கி எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு வச்சுட்டு 2 விசில் விட்டுடலாம். உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடணுமோ அந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இது ப்ரெஸ்டீஜ் குக்கரு, இது பழைய காலத்துது. அதனால தான் இதவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான்.
இது நல்லா சீக்கிரமாக குக்கிங் ஆயிடுது. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் ஃபால்ட்டும் வர்றதில்ல. அதனால் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மொச்சப்பயிரை வந்து நம்ம இது கூட போட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து இது தனியாக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துட்டு 4 விசில் விட்டுட்டேன். கொஞ்சம் வேகிறது லேட்டாச்சு, அதனால் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இது கூட வந்து நம்ம வேக வச்ச இந்த மொச்சப்பருப்பு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி உப்பும் போட்டும் வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். இந்த மொச்சப்பருப்பை நான் இதோட சேர்த்திக்கிறேன். இப்போ சீசன் இல்லாத சமயத்தில் இந்த பருப்பு வந்திருக்குது. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும் இந்த பருப்பு. நம்ம சீசன் சமயத்தில் டிசம்பர், ஜனவரி, அந்த மாதிரி பிப்ரவரி அது மாதிரி வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் பருப்பு. இப்போ இதை போட்டுட்டு இது நல்லா கலந்து கொடுத்து, பருப்பு வெந்த பருப்பு தான், அதனால் இது கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை நம்ம சேர்த்திக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து மிளகு சீரகம் சம அளவு எடுத்து நான் நுணுக்கி தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்து வரட்டும். இப்போ நம்ம சமைக்கும்போது ஒவ்வொரு பொருளாக எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வந்து சமைக்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சமையல் செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பொருளெல்லாம் ஒரு ட்ரேவோ ஒரு முறமோ ஏதாவது ஒன்றை எடுத்து எல்லாம் லைனாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, தேங்காய், கத்தி, அது கழுவுறதுக்கு தண்ணி, அது போடுறதுக்குண்டா அது எத்தனையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சோம்னாக்கா அரிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப டென்ஷனும் இருக்காது. நம்ம பேசாமல் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலையும் நடந்துடும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், போட்டு மாதிரிலாம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோம்னாக்கா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம வந்து வீடியோக்காக நான் எடுத்துடுறேன். நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா, எவ்வளோ திக்காக, எவ்வளோ இது அழகாக வந்திருக்குது. இது வந்து குஸ்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். நான் இது ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது பூரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு சீரகம் வாசனையோடு நல்லாவும் இருக்கும். நான் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நான் தூவிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.